வாழ்க வையகம். ஓகேங்க மேம், வாழ்க வளமுடன். ஒன்ஸ் ஓகே, வாழ்க வளமுடன். இப்ப நம்ம வந்து வசிஷ்ட சம்ஹிதா. ஸோ வசிஷ்ட சம்ஹிதா பொறுத்த வரைக்கும் நமக்கு என்ன முதல்ல வந்து பாத்தீங்கன்னா, திஸ் இஸ் அ கான்வர்சேஷன் பிட்வீன் வசிஷ்டா அண்டு சக்தி, அவருடைய பையன். ரெண்டு பேர்த்துக்கும் கான்வர்சேஷன் நடக்குது. என்ன அப்படின்னா, இந்த 5 முக கடவுளான பிரம்மன் கிட்ட கபில முனி வந்து அந்த முக்திக்கான இதை கேட்டிருப்பார். அது என்ன டிஸ்கஸ், அதை பத்தி பேசுறாங்க. ஓகேங்களா? அதே மாதிரி 6 சாப்டர் இருக்கும் இதுலயும். இவர் கொஸ்டின்ஸ் கேட்பார். ஸோ இதுல நீங்க மெயினா நம்ம 6th சாப்டர் பாத்தீங்கன்னா அஸ்ட்ரானமி அஸ்ட்ரானமி பத்தி, அதாவது வானியல் ஜோதிடம் பத்தி பேசியிருப்பாங்க. ஆனா ஒரிஜினலா பாத்தீங்கன்னா 8 சாப்டர்னு சொல்றாங்க. இங்க நமக்கு வந்து இந்த கைவல்ய தாமா அவங்களோட நோட்ஸை வச்சுதான் நம்ம ப்ரிப்பேர் பண்ணி இருக்கிறோம். ஸோ அதனால வந்து நமக்கு இங்க பாருங்க 6th சாப்டர் மட்டும் தான் நம்ம டிஸ்கஸ் பண்ணுவோம். அப்ப அது படிக்கணுமா சார் அப்படின்னா அது தேவையில்லை. நீங்க இதை மட்டுமே கரெக்டா படிச்சீங்கன்னா போதும். ஸோ ஃபர்ஸ்ட் பாருங்க, 6th பேஸ்ட் ஆன் த டெக்ஸ்ட் லிபரைசேஷன் அட்டைன் த்ரூ டூ மீ. 2 விசிட் மூலியமா நீங்க வந்து லிபரைசேஷன் அட்டன் பண்ணலாம். என்ன அப்படின்னா, கர்மா அலாங் வித் ஞானம், அதாவது கிரியா யோகம் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த பிராக்டிஸ் மூலியமாகவும் செயல்கள் மூலியமாகவும் சுய தேடல், அதுதான் ஞானம், ஞான யோகம் அப்படிம்பாங்க. அது மூலியமாகவும் நம்ம இறைவனை அடையலாம் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ இதுல ஃபர்ஸ்ட் சாப்டர் என்னென்ன சார் இருக்கு அப்படின்னா, 10 யமா, 10 நியமா, 10 ஆசனங்கள். செகண்ட் சாப்டர்ல நாடி சோதனா, நாடி சுத்தி, அந்த பிராக்டிஸ் தான் வரும் இதுலயும். 14 நாடிஸ், தென் 10 பிராணாஸ். பிராணாயாமா பொறுத்த வரைக்கும் நமக்கு 3 ஸ்டேஜ் இருக்கும். பிரத்யாகாரா 4 ஸ்டேஜஸ் இருக்கும். தாரணா 5, தியானா 6, சமாதி ஈக்வானிமிட்டி அது உங்களுக்கு தெரியும். அப்புறம் பிலாசபிக்கல் ஆஃப் வசிஷ்ட சம்ஹிதா. இங்க வந்து கான்வர்சேஷன்ஸ் போகும், கொஸ்டின்ஸ் கேட்பாரு. சக்தி அவருடைய பையன் வந்து கொஸ்டின் கேட்பாரு. அதை நம்ம 5th 6th பார்ப்போம். ஸோ இப்ப ஃபர்ஸ்ட் பாருங்க, ஃபர்ஸ்ட் சாப்டர் நமக்கு வந்து இங்க செய்யும் செயல்கள், அதாவது வந்து பிரவர்த்தக, பிரவர்த்தாட்டக, நிர்வர்த்தாட்டக அப்படின்னு இருக்கும். அதாவது வந்து பிரவர்த்தாக்கம் அப்படின்னா, ஒரு வேலை செய்யறேன், அது இங்க வந்து ஆசிரமம், அது வர்ணாசிரமம், வர்ணம் அந்த ஆசிரமம் சொல்லுவாங்க. அதாவது இங்க வந்து கம்யூனிட்டி, அதாவது என்ன செய்யும் வேலைகளை பொறுத்து இங்க வந்து அவங்க பேர் வச்சிருப்பாங்க. சத்திரியர்கள், சூத்திரர்கள் அப்படின்னு பேர் வச்சிருப்பாங்க. அது நம்ம ஊர்ல வந்து நம்ம அரசியலுக்காக அதை ஒரு மாதிரி சொல்லிட்டாங்க. அது நமக்கு தேவையில்லாத விஷயம். சோ நம்ம இப்ப வந்து இங்க வந்து பிரவிருத்தகம் அப்படின்னா பர்ஃபார்மன்ஸ் ஆஃப் ஆக்ஷன் பை த பர்சன்ஸ் ஆஃப் எனி வர்ணா ஆர் எனி ஆசிரமா வித் எனி டிசையர், செய்யும் செயல்கள்ல பற்று இருக்கிறது. ஓகேங்களா? So Varnas and Ashrama, a Vedic division, it is of 4 principal classes of people and stages of life. உங்களுக்கு தெரியும் 4 ஸ்டேஜஸ் இருக்குன்னு சொல்லுவாங்க. பகவத்கீதையிலேயே 4 விதங்கள் தான் இருக்கும். அடுத்து பாத்தீங்கன்னா நிர்வர்த்தாட்டக, அதாவது லிபரேட்டிங், where the same path of action when the based on the knowledge and benefit all desires is called nirvartaka. It is a free from rebirth. இங்க வந்து மறுபிறப்பெல்லாம் கிடையாது. இதை வந்து நம்ம எங்க லேர்ன் பண்ணிக்கலாம் அப்படின்னா, இதை வந்து வேதங்கள்ல இருந்து லேர்ன் பண்ணிக்கிறோம். அதே மாதிரி இதுல 8 டைப் இருக்கு, 8 விதமான ஸ்டேஜஸ் இருக்கும். அதுல இன்டர்னல், எக்ஸ்டர்னல் அப்படின்னு இருக்கு. அதாவது பகிரங்க யோகம், அந்தரங்க யோகம் அப்படின்னு சொல்லுவாங்க. அண்ட் ஈச் ஒன் பீயிங் மீன்ஸ் ஆஃப் லிபரைசேஷன். நம்ம அஷ்டாங்க யோகம் தான் பாத்தீங்கன்னா பகிரங்க யோகம், அந்தரங்க யோகம். உள்ளுக்குள்ள கொடுக்கறது 4, வெளியில செய்யக்கூடியது 4. அது என்ன சார் பகிரங்கம்? பகிரங்கம்னா நமக்கு தெரியும், அதாவது இயமம், நியமம், ஆசனம், பிராணாயாமம், இந்த 4. அடுத்து பிரத்யாகாரா, தாரணா, தியானா, சமாதி, அது வந்து இன்டர்னல், அது அந்தரங்கம் அது.
ஓகேங்களா? பகிரங்கம்னா தெரியும் கண்ணுக்கு முன்னாடி, மீதி அந்த கடைசி நாளும் தெரியாது. அடுத்து நெக்ஸ்ட் பாருங்க, வர்ணா அண்ட் ஆசிரமாஸ். வர்ணானா 4 வர்ணாஸ் இருக்கும். பிராமின், சக்தியர்கள், வைசியர்கள், சூத்திரர்கள். ஆசிரமாஸ் அத பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா உங்களுக்கு பிரம்மச்சரியன், கிரகஸ்தன், வனப்பிரஸ்தன், சன்னியாசி. இதுல யமா அதே சேம் யமா தான். அகிம்சா, சத்தியம், அஸ்தேயம், பிரம்மச்சரியம், அபரிகிரகா, யமா, சமா, தயா, அர்ஜவ, மிதாகார, சௌச்ச. அடுத்து தபா, சந்தோஷ, அஸ்தேய, தானம், ஈஸ்வர பூஜனம், சித்தாந்த சிரவணம், கிரீமதி, ஜபோஹூத்தம், இந்த மாதிரி 2 இருக்கும். இதுல ஜபம் பாத்தீங்கன்னா 2 டைப் இருக்கும். உபமான்சு, மானச அப்படின்னு. லோ வாய்ஸ்ல சொல்றது ஒண்ணு, மனசுக்குள்ள சொல்றது ஒண்ணு. சோ இந்த உபமாசு அப்படின்னா மெதுவா சத்தம் இல்லாம ஸ்லோவா சொல்றது. மானசனா மைண்டுக்கு மனசுக்குள்ள சொல்லிக்கிறது. இதுல எது வந்து பெஸ்ட் அப்படின்னு பார்த்தா மனசுக்குள்ள சொல்றதுதான் பெஸ்ட் அப்படின்னு சொல்லுவார் வசிஷ்ட மகரிஷி. ஓகேங்களா? அடுத்து நெக்ஸ்ட் பாருங்க, ஆசனாஸ் பொறுத்த வரைக்கும் 10 ஆசனா இருக்கும். ஸ்வத்திகாசன், ஹோமுகாசன், பத்மாசன், வீராசன், சிம்ஹாசன், மயூராசன், குக்குடாசன், கூர்மாசன், பத்ராசன் அண்ட் முக்தாசன் அப்படின்னு 10 ஆசனங்கள் இருக்கும். இந்த 10 ஆசனங்கள்ல நமக்கு பெஸ்ட் ஆசனா அப்படின்லாம் இல்ல, இந்த 10 ஆசனமாவே இதுல கொடுத்திருப்பாங்க. இதுல 10 ஆசனா, 10 யமா, 10 நியமான்னு இருக்கும். அப்படியே கொடுத்திருப்பாங்க. இதுல பெஸ்ட் அப்படி எல்லாம் எதுவும் இல்லையாங்க சார்னா அப்படி எதுவும் இல்ல, துடுக்க மாதிரி கொடுக்கல. சோ இந்த நெக்ஸ்ட் பாருங்க, பாடி மெஷர்மெண்ட். இந்த பாடி மெஷர்மெண்ட் நம்ம ஆல்ரெடி ஜெரண்டாவில பார்த்துட்டோம். இருந்தாலும் இன்னொரு தடவை நான் சொல்லிடுறேன், இதை நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஆக்சுவலா நம்மளுடைய ஹியூமன் பாடி வந்து 96 ஃபிங்கர்ஸ். நீங்க உங்க தலையில இருந்து உங்க கை விரலால நீங்க அளக்கணும். ஒவ்வொரு ஜானா, ஒவ்வொரு அடியா முள மூலமா அளந்துட்டு வந்தீங்கன்னா 96 ஃபிங்கர்ஸ் இருக்கும். அதே வந்து there are 32 bones in a body on the both side of the spinal cord. அதாவது 32 அந்த இது இருக்கு உங்களுக்கு மேல இருந்து ஸ்பைனல் கார்டு கவுண்ட், அந்த ஸ்டேஜஸ். அடுத்து 72,000 நாடிஸ் இருக்கும். சென்டர் ஆஃப் த பாடி இஸ் ஏ பிளேஸ் ஆஃப் ஃபயர். அதுதான் குண்டலினி சக்தி அப்படின்னு சொல்றது. அதுல பாத்தீங்கன்னா சக்ராஸ், அதாவது ட்ரையாங்குலர் இன் ஹியூமன் பாடிஸ், குவாட்ரையாங்குலர் இன் அனிமல்ஸ், சர்க்குலர் இன் பேர்ட்ஸ், ஒவ்வொன்றிலையும் ஒவ்வொரு மாதிரி இருக்கும். இதுல தேக மத்தியா is a 2 fingers above the anus and 2 fingers below the bellies. அதாவது வந்து வேதாத்ரி மகரிஷி சொல்ற மாதிரி கருமையம் அப்படின்னு சொல்லலாம், இல்ல ஜெனடிக் சென்டர் அப்படின்னு ஆங்கிலத்துல சொல்லுவாங்க. சோ கந்தா இஸ் சிச்சுவேட்டட் 9 finger above the தேக மத்தியா is a oval shape. அடுத்து மிடில் பார்ட் ஆஃப் கந்தா இஸ் கால்ட் as நாபி. அது வந்து அப்ப எங்கிருந்து ஆரிஜினேட் ஆகுதுன்னா கந்தாவில இருந்து ஆரிஜினேட் ஆகுது. அதாவது அப்படியே மேல கீழே மூலாதாரத்துல இருந்து சுவாதிஷ்டானா, சுவாதிஷ்டாசங்கிறது மணிப்பூரகா, மணிப்பூரகத்துல இருந்து அப்படியே மேல ஏறுது பாடி அந்த அளவு இது. So the place of Kundalini is located above the Moola Chakra. It's said to be consist of 8 Prakritis called 8 times beginning with A and ending with the Kundalini Shakti ஆகாரா. ஓகேங்களா? சோ இந்த மாதிரி வந்து ஒவ்வொரு இடத்துலயும் இப்படிதான் வந்து அக்கார்டிங் டு வசிஷ்ட சம்ஹிதா நம்ம பாடியில இப்படி இருக்குது. நம்ம கொஸ்டின் ஆல்ரெடி சொன்ன மாதிரி எந்த டெக்ஸ்ட் ஆஸ் பர் டெக்ஸ்ட் அப்படிதான் கேட்பாங்க. ஆஸ் பர் கதரத்னவல்லி, ஆஸ் பர் வசிஷ்ட சம்ஹிதா. மேம் நான் சொல்றது புரியலன்னா ஏதாவது கேளுங்க மேம், சந்தேகம்னா. சார் எனக்கு அந்த கேசேவா சார் எதுங்க மேம்? மேம் அந்த கேஎஸ்ஏனா இது அந்த குண்டலினி சக்தி ஆகாரம் தாங்க மேம். நான் என்னன்னு மறுகால செக் பண்ணிட்டு சொல்றேன், நான் ரெஃபர் பண்ணிட்டு சொல்றேன். சார் அந்த there are 32 bones ன்னு சொன்னீங்களா சார்? ஆமாப்பா. அந்த லைன் மட்டும் எனக்கு புரியல சார். 32 போன்ஸ்னா நம்மளுடைய ஸ்பைனல் கார்ட்ல பாத்தீங்கன்னா லிங்க் இருக்கும் ஒவ்வொரு ஸ்டேஜா. 32 இருக்கும். செர்விக்கல், ஸ்பாண்டிலிசிஸ், அந்த இது ஒவ்வொன்னா செர்விக்கல் ஸ்பாண்டிலிசிஸ், அதாவது செர்விக்கல், காக்ஜியல் அப்படின்னு லம்பாரு, அதுல ஒவ்வொன்னா 5, 6, 8ன்னு கவுண்ட் இருக்கும். அதுதான் 32 இது. ஓகே சார். அனாட்டமில பாப்போம் அத. ரிப்கேஜஸ் சொல்றீங்களா? அதேதான். ஓகே. அடுத்து நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா நாடிஸ் பொறுத்த வரைக்கும் நமக்கு 14 நாடிஸ் இருக்கு. சோ இந்த 14 நாடிஸ்ல இடகலா, பின்கலா, சூக்ஷ்மனா, சரஸ்வதி, குஹு, வர்ண,
யசஸ்வினி, புச, பயஸ்வினி, சங்கினி, காந்தாரி, கஜேஸ்வ, விஸ்வதாரி, அலம்பூசா. ஸோ இதோட பிளேஸ் எங்க டெர்மினேஷன் ஆகுதுன்னு பாத்தீங்கன்னா லெஃப்ட் நாசில், ரைட் நாசில், crown of head, tongue, reproductive organ, low extremity, left ear and left big toe, right ear, right big toe, genital organ, left eye, right eye, lower extreme, lower part of anus. அடுத்து லொகேஷன் பாத்தீங்கன்னா லெஃப்ட் சைடு தான் சூக்ஷ்மனா, ரைட் சைடு ஆஃப் சூக்ஷ்மனா. பிராணா சார், பிராணால வந்து 10 தானே சார் இருக்கு. இதுல 14 எக்ஸ்ட்ரா 4 எக்ஸ்ட்ராவா இருக்கா சார்? தம்பி பிராணா வேற, இது நாடி வேற. சார் நாடில தான் சொல்றேன். சாரி, நாடில வந்து 10 இருக்கும்ல சார். கஜேந்திர சாமித்தால 10 நாடி நாடி வந்து 14 நாடி இருக்கும். ஓ, ஓகே சார். பிராணா தான் 5 மெயின் பிராணா, 5 உப பிராணா இருக்கும். நாடிஸ் 14 நாடிஸ் தான். அதுல சூக்ஷ்மனா பெஸ்ட். ஆக்சுவலா 72,000 நாடிகள்ல சொல்லுவோம். சோ அதுல பாத்தீங்கன்னா அதோட பார்ட் லொகேஷன் எங்க இருக்குன்னு அடுத்ததுல இருக்கும். இது எல்லாமே ஒரே மாதிரி தான் இருக்கும். இது ஒண்ணும் கன்ஃபியூஸ் இல்ல. இல்ல சார், கஜேந்திர சாமித்தால 10 தான் இருந்துச்சு. இதுல எக்ஸ்ட்ரா 4 இருக்குது. அதான் கேட்டேன். இல்ல அதுதான் சொல்றேன்ல, எக்ஸ்ட்ரா ஒவ்வொரு டெக்ஸ்ட்டுக்கு அது மாறும். யூசுவலா உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா 14 நாடிஸ் தான் சொல்லுவாங்க ஒரு சில இதுல. ஆனா மெயின் வந்து 10 நாடிஸ் தான். ஆனா வந்து இவங்க ஒரு சில பேர் வந்து 14 சொல்லுவாங்க. ஓகே சார். ஆக்சுவலா இந்த 14 தான் வரும் மெயினா. நீங்க நம்ம இது படிக்கிறப்ப மோஸ்ட்லி பாத்தீங்கன்னா 14 தான் இது பண்ணுவாங்க. அடுத்து வந்து பிராணா அப்பானா அது உங்களுக்கு தெரிஞ்சதுதான். நெக்ஸ்ட் எங்க போய் பிராக்டிஸ் பண்ணணும் யோகா? வெல் ப்ரொடக்டட். இந்த பிராணாஸ்ல இந்த சாண்டிங் மாதிரிலாம் குடுக்குறாங்கல்ல சார்? பிராணோ சமானு சவுதானா மாதிரிலாம் குடுக்குறாங்கல்ல சார்? இப்ப நீங்க காட்டியிருக்கீங்களா சார் ஸ்லைட்ல? ஆமாங்க மேம். இப்ப பகவத்கீதாலலாம் அந்த பாட்டு பாடுற மாதிரியே மெமரி பண்ணிக்கிற மாதிரி இருக்கு. இப்ப இதுக்கெல்லாம் அந்த மாதிரி இல்லைங்க சார். அந்த மாதிரி இருக்காங்க சார்? பிராணா மெமரி பண்ற மாதிரியாங்க மேம்? இல்ல இந்த இப்ப எல்லா ஸ்லோகமும் இப்ப பகவத்கீதாலனா உடனே இப்ப டெய்லி லிங்க் அனுப்புறீங்களா சார்? இப்ப அது ஆமாங்க. அவங்க சார் வேல்முருகன் சார் போடுறாரு. இப்ப அந்த மாதிரி இந்த மாதிரி பாட்டு மாதிரி இதுல எல்லாம் இல்லைங்க சார். மேம் இதெல்லாம் தேவையில்லைங்க மேம். அதெல்லாம் தேவையில்லை. சரிங்க. பிரசன்ன உபநிஷத் அதெல்லாம் ஒண்ணும் கிடையாது மேம். அதெல்லாம் இதுக்கு தேவையில்லைங்க மேம். பிரசன்ன உபநிஷத்துல ஒரு லைன் வருங்க மேம். பிராண இதி பிராணக அப்படின்னு வரும். பிராணனே அனைத்துக்கும் மூலாதாரம். மன மன மனத்திரியத்தே அந்த மாதிரி ஒரு லைன் வரும். அது பிராணன் தான் எல்லாம் முக்கியம். அதாவது நீங்க ஒரு இடத்துல கிளாஸ் எடுக்கிறப்ப, யோகா கிளாஸ் எடுக்கிறப்ப, மத்தவங்களுக்கு சொல்லி கொடுக்கிறப்ப பிராணன் முக்கியம் அப்படின்னு பிரசன்ன உபநிஷத்துல இங்க இருக்கு அப்படின்னு அந்த இடத்துல கோட் பண்றதுக்கு உங்களுக்கு அப்படி வேணா நீங்க தெரிஞ்சு வச்சுக்கலாம். இதுக்கு வந்து உங்களுக்கு சூத்ராஸ் எல்லாம் தேவையில்லைங்க மேம். நீங்க சூத்ராஸ்ன்னு படிக்க வேண்டியது என்னென்ன அப்படின்னா பகவத்கீதா, ஹதயோக டெக்ஸ்ட், அதே மாதிரி பதஞ்சலி யோக சூத்ரா, உபநிஷத்துல முக்கியமான உபநிஷத்தோட சூத்திரங்கள் இருந்தா படிச்சுக்கலாம். அதுதான் அந்த சாண்ட் பண்ற மாதிரி வருமாங்க சார்? அப்படிலாம் வராதுங்க சார் இதுல எல்லாம்? யோகா இப்ப ஹத யோகா டெக்ஸ்ட் இதுல வந்து நான் உங்களுக்கு அனுப்புறேங்க மேம். அந்த நீங்க சொல்ற மாதிரி அகிம்சா இது நம்ம யூடியூப் சேனல்ல இருக்க எடுத்து நான் அதை அனுப்பி விடுறேன். சரிங்க சார். அதான் லிங்க் பார்த்தேன். ஆனா அதுல பார்த்தா அந்த பாடுற மாதிரி எல்லாம் வரல. கேட்டா ஈஸியா மெமரி ஏதாவது ஒர்க் பண்றப்ப கேட்டுக்கிட்டே பண்ணலாமா அப்படின்னு பார்த்தா அந்த மாதிரி நான் உங்களுக்கு அனுப்பிச்சு விடுறேன். நான் எடுத்து அனுப்பி விடுறேன். அது இந்த YCB போட்டிருப்போம். நான் அதை எடுத்து அனுப்பி விடுறேன். ஓகேங்க சார். ஓகே, தேங்க்யூங்க மேம். அடுத்து நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா யோகா எங்க பிராக்டிஸ் பண்ணணும் அப்படின்னு ஆல்ரெடி உங்களுக்கு தெரியும். வெல் ப்ரொடக்டட் பியூட்டிஃபுல் மான்ஸ்ட்ரி அண்ட் டேக்கிங் பாத் த்ரைஸ் எ டே. ஒரு நாளைக்கு 3 தடவை குளிக்கணும். பிகமிங் சான்டிஃபைட், காம் அண்ட் குவைட், பிஸ்மர்சிங் இன் எ பாடி வித் ஒயிட் ஆசஸ் அலாங் வித் அப்ளிகேஷன் ஆஃப் மந்த்ரா. மந்த்ரா அதாவது பட்டை போடுறது. சிவனடியார்கள்லாம் தண்ணி குளிச்சுட்டு பாத்தீங்கன்னா அந்த திண்ணீர் எடுத்து கையில இது பண்ணி ரஃப் பண்ணி நெத்தியில மேல சிவசிவான்னு சொல்லிட்டு நெத்தியில எல்லாம் போட்டு இது பண்ணிக்குவாங்க. கை உடம்பெல்லாம் பட்டை போட்டுக்குவாங்க. அத சொல்றாங்க. அடுத்து நெக்ஸ்ட் ஸ்ப்ரெட்டிங் ஏ குசா மேட் ஆர் டீர் ஸ்கின் ஆர் சாஃப்ட் ஸ்டீல். அது மேல உட்காந்து கிழக்கு பார்த்து அல்லது வடக்கு பார்த்து பத்மாசனா போஸ்டர்ல கழுத்து முதுகு தண்டு நேரா வச்சு உட்காடுறோம். ஆல்வேஸ் குஷா மேட்னா என்ன சார் அதுல? தம்பி குஷா மேட்னா பாய், கோரப்பாய். ஓகே ஓகே சார். அடுத்து பாத்தீங்கன்னா
he should facing in the east of north, holding Padmasana posture, straight உட்காரும். and always putting the right hand on the nose, again gazing luminous whip of the moon and the tip of the nose. so inhale 12 matras, exhale through பின்கலா. inhale இடகலாவுல இழுத்து, exhale வந்து பின்கலாவுல விடுறோம். இத ஜஸ்ட் வந்து நீங்க மொத்தம் ஒரு நாளைக்கு 6 டைப் இருக்கு, 3 டைப் பர் டே, 3 to 4 months அல்லது 3 to 4 வருஷம் பண்ணணும். நீங்க இத பிராக்டிஸ் பண்ணணும். இந்த கடைசி 3 லைன் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, படிச்சு வச்சுக்கோங்க. இதுல கேட்க வாய்ப்பு இருக்கு இந்த தடவை. ஸோ சிம்டம்ஸ் என்னன்னு பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். நாடி சுத்தி பண்றப்ப லைட்னஸ் ஆஃப் பாடி, எபிஜுலியன்ஸ், இன்க்ரீஸ் த கேஸ்ட்ரிக் ஃபயர், மேனிஃபெஸ்டேஷன் ஆஃப் நாடா. ஸோ தீஸ் ஆர் த இது. அடுத்து நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா ஒரு நிமிஷம். அடுத்து நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா சாப்டர் 3. சாப்டர் 3 பொறுத்த வரைக்கும் நமக்கு பிராணாயாமா. பிராணாயாமா உங்களுக்கு தெரியும். அடுத்த it is described as appropriate union of prana and apana. It is a set to be constituted and it's 3 parts. Pranayama identical to pranava. Pranava is also called varnatraya. இதுல 3 சிலபல் இருக்கு. அதாவது தேவநாகரிகள் ஆல்பாபெட்ல 3 ஸ்டேஜ் இருக்கு. ஃபார் மோஸ்ட் ஃபர்ஸ்ட் டிஃபர்மேஷன் கன்க்ளூடிங், அதாவது அந்த ஆஓயும் மாத்ராவோட டீடைல்ஸ் அதை தான் சொல்றாங்க. ஏ அப்படின்னா இட் இஸ் அ பூரகா, யூ அப்படின்னா கும்பகா, எம் அப்படின்னா ரேசகா. அதாவது இன்ஹேல், ரிட்டென்ஷன், எக்ஸேல். 16 மாத்ரா இழுக்கிறோம், 64 மாத்ரா ஹோல்டு பண்றோம், 32 மாத்ரா ரிலீஸ் பண்றோம். அடுத்து பிராணாயாமா பொறுத்த வரைக்கும் 2 டைப் ஆஃப் பிராணாயாமா. சாகர்ப, நிகர்ப, அதாவது வித் பிரணவ மந்த்ரா, வித்தவுட் பிரணவ மந்த்ரா. இங்க வித் பிரணவ மந்த்ரானா ஒண்ணும் கிடையாது, ஆவோயும் தான். ஆவோயும். இந்த ஆவோயும் வந்து யாராரு என்ன கலரு அப்படின்னு போட்டிருப்பாங்க. இங்க ஏங்கிறது வந்து காயத்ரி தேவி, having red body, riding on a swan, holding staff in her hand, his 16 years old. யூ அப்படிங்கிறது embodied in a young lady and white body riding on a eagle, சக்கரதாரிணி. அந்த அம்மா வந்து கழுகு மேல வராங்க. அடுத்து எம் பாத்தீங்கன்னா சாவித்ரி, ஓல்டு லேடி, ஒயிட் பாடி, 3 eyes, holding a spear in her hand, riding on a bull. She is also known as சரஸ்வதி, மகேஸ்வரி, பச்சிமா. ஓகேங்களா? சோ இந்த கடவுள் பேர்லாம் கூட கேட்பாங்க, முன்னாடி எல்லாம் கேட்டிருக்காங்க. அதாவது வந்து இந்த டெக்ஸ்ட்ல கேட்கல, சிவசங்கீதால கேட்டாங்க. அடுத்து பிராணாயாமா சைன். பிராணாயாமாவில நீங்க உள்ள போக போக என்னென்ன உங்களுக்கு தெரியும் அப்படின்னு பார்த்தோம் ஆல்ரெடி. சார் ஒரே ஒரு டவுட் சார். இந்த 16, 64 மட்ரான்னு சொன்னீங்க. மட்ரான்னா செகண்ட்ஸ் தானே சொல்றீங்க? அந்த ஹோல்டிங் டைம் தான் அது. அதான் செகண்ட்ஸ் குறிக்குதா? அது செகண்ட்ஸ் தான். ஓகே. சோ பிராணாயாமா சைன் ஸ்டேஜ் பொறுத்த வரைக்கும் ஹையஸ்ட் ஸ்டேஜ் வந்து there is a complete cessation of respiration through the both inhalation and exhalation are natural tendencies, but yet their function stop after their best pranayama. இதுல பாத்தீங்கன்னா at the extension of respiration he is capable of doing kevala kumbhaka. So the comfortable retention of air without exhalation, inhalation called kevala kumbhaka. ஓகேங்களா? நமக்கு ஆரம்ப ஸ்டேஜ்ல நம்ம பிராணாயாமால ஆல்ரெடி சொல்லியிருக்கோம், வேக ஆரம்பிக்கும், அடுத்து வந்து லைட்டா நடுங்க ஆரம்பிக்கும், உத்தம ஸ்டேஜ்ல வந்து பாடி வந்து மேல ரைஸ் ஆயிரும். இதுதான் வந்து ப்ரொசீஜர். இதே தான் சேம் நான் ஆல்ரெடி சொன்னதுதான். பிராணாயாமா ஸ்டேஜஸ் அப்படின்னா உங்களுக்கு இதெல்லாம் வந்துரும். அடுத்து நெக்ஸ்ட் there is nothing ஒரே ஒரு டைம் மட்டும் கேவல கும்பகானா ஆல்ரெடி நான் சொல்லி இருக்கிறேன். வித்தவுட் எனி இன்ஹலேஷன், எக்ஸலேஷன், ரிட்டென்ஷன் த பிரீத்னு சொல்லி இருக்கிறேன். நீங்க ஜரண்ட சங்கீதாவில் ஆல்ரெடி சொன்னதுதான். இப்ப அதுதான் சொல்றேன். தயவு செய்து கடைசியா கொஸ்டின் கேளுப்பா, நடுவுல கேட்காதீங்க. there is a nothing unobtainable for him in all the words he attains speed of mind and wrinkles. இது நீங்க பிராக்டிஸ் கரெக்டா பண்றப்ப நமக்கு உலகங்கள் எல்லாம் அவருக்கு கீழே வந்துரும். அதே மாதிரி அவருடைய மனம் இது எல்லாமே டிசப்பியர் ஆயிரும். அந்த மனம் அடங்கிறது. அதே மாதிரி வலித்தா பலித்தா
அதாவது ஹிரே ஹேர் இது எல்லாமே போயிடும். நாதா ப்ரொடியூஸ்டு வித் இன் த பாடி. அதே மாதிரி சண்முகி முத்ராவில் உட்காந்து நம்ம இது பண்றப்ப என்ன ஆகும் அப்படின்னா அந்த ஸ்டேஜஸ்ல பெல் சவுண்டு கேட்கும். அடுத்து நெக்ஸ்ட் பிரத்யாகாரா. இதுல பாத்தீங்கன்னா பிரத்யாகாரா பொறுத்த வரைக்கும் find the description of 18 vital points. நம்ம ஹியூமன் பாடியில ஒரு 18 பாயிண்ட்ஸ் இருக்கும். இந்த 18 பாயிண்ட்ஸை வந்து நம்ம ஆல்ரெடி யோக உபநிஷத்துல பார்த்துட்டு வந்திருப்போம். அதுல ரெஃபர் பண்ணிக்கங்க ஒரு தடவை. we find the various, அதாவது நீ ஜாயிண்ட்ஸ், ஆங்கிளெட்ஸ், அங்கங்க நெக் ஜாயிண்ட்ஸ், ஹெட், இந்த இடத்துல எல்லாம் இருக்கும். அதுதான் அந்த 18 பாயிண்ட்ஸ். அந்த இடத்துல வந்து நாம மெடிடேஷன் பண்றோம். அந்த பிரத்யாகார ஸ்டேஜை வந்து ஃபாலோ பண்றோம். பிரத்யாகாரம்னு ஆல்ரெடி நம்ம சொல்லி இருக்கோம், வெளியே போற மனதை உள்முகமா திருப்புறது. வேர் த ஃபைண்ட் த வேரியஸ் மெத்தட்ஸ் ஆஃப் பிரத்யாகார டிஸ்கிரைப்ட் இன் வசிஷ்ட சம்ஹிதா. So withdrawal of sense organs from the respective sense objects. So considering every object as Atman within oneself. So performance of obligatory duties mentally without any external. அது பேரு தான் நம்ம பிரத்யாகாரா. So holding the vayu successfully on each vital point is called as pratyahara. பிரத்யாகாரா அல்லது வைட்டல் பாயிண்ட் அப்படின்னாலும் இங்க ரெண்டு ஒண்ணுதான், ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த வைட்டல் பாயிண்ட் என்னென்ன அப்படிங்கிறது இங்க இருக்கு பாருங்க. பிக் டோ, ஆங்கிள்ஸ், மிடில் ஆஃப் த காஃப், அப்பர் ஆஃப் த சின்னு, நீ, மிடில் ஆஃப் தை, ரூட் ஆஃப் த ஆனஸ், பென்னிஸ், நாவல், ஹார்ட், கேவிட்டி ஆஃப் த்ரோட், ரூட் ஆஃப் டங்கு, அடுத்து ரீஜன் ஆஃப் ஐஸ், மிடில் ஐப்ரோ, ஃபோர் ஹெட், டாப் ஹெட், இதெல்லாம். அடுத்து தாரணா. தாரணாஸ் பொறுத்த வரைக்கும் அதே பஞ்சபூத தாரணா தான். இங்க வந்து 5 கார்டிகாஸ். ஒவ்வொரு கடவுள் யார் யாரு என்னென்ன அப்படின்னு உங்களுக்கு ஆல்ரெடி தெரிஞ்சதுதான். இதை நம்ம அடுத்து நெக்ஸ்ட் போலாம். ஸோ தியானம் பொறுத்த வரைக்கும் 2 தியானம், சர்க்குணம், நிர்குணம். சர்க்குணம் அப்படின்னா மெடிடேஷன் வித் அட்ரிபியூட், வித்தவுட் அட்ரிபியூஷனோட பண்ணா அதுக்கு பேர் வந்து நிர்குணம். அதாவது பற்று வைக்கிறது, பற்று இல்லாம பண்றது. ஸோ சகுண தியானம் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் இதுல வந்து இதுல லோட்டஸ் ஹார்ட், இங்க 8 petals. One should contemplate mentally on Lord Narayana, having magnificent body and wide conch, wheel and club, wearing crown and armlets, his face resembling full moon and clad in yellow garment, and experiencing one's identity with him is one of the Saguna Dhyana. அதே வந்து பாத்தீங்கன்னா நம்ம செகண்ட் ஒன் பாத்தீங்கன்னா இந்த மிடில் ஆஃப் காட், லோட்டஸ் காட், இமேஜின் த வைஷ்ணவர் and the free kindled eye like a breezeless lamp, seeing in the within it's a flame supreme self and mentally developing the attitude. அதாவது வந்து நம்மளுடைய நெஞ்சு கூட்டுல அந்த இறைவன் இருக்கிறாரு. அவர் எப்படி இருக்கிறாரு அப்படின்னா வைஸ்வானரர். இந்த வைஸ்வானர் அப்படின்னா நம்ம பிரசன்ன உபநிஷத்துல அவர் வருவார். அடுத்து வித்தின் த மிடில் ஆஃப் த ஐப்ரோ, கான்சென்ட்ரேட்டிங் மென்டலி ஒன்ஸ் ஓன் செல்ஃப் ஃபார்ம் ஆஃப் லைட் எக்ஸ்பீரியன்ஸ் தட் ஐ எம். அதாவது புருவ மத்தியில கவனிக்கிறோம். அந்த கான்சென்ட்ரேட் பண்றப்ப அப்ப வந்து நமக்கு அதுதான் நானாக இருக்கிறேன், அந்த மூச்சு காற்று பிராணனே நான் அப்படிங்கிற மாதிரி, அதுதான் வந்து இங்க ஷோ தட் ஐ எம், தத்துவமசி, அந்த கான்செப்ட். தட் இஸ் ஆல்சோ நோன் as சகுண தியானா. அடுத்து நெக்ஸ்ட் பாருங்க. இமேஜின் ஒன் செல்ஃப் இன் ஃபார்ம் ஆஃப் த சைல்டு வித்தின் த லோட்டஸ் காட் 8 petals, seeing that form being filled with nectar and considering I myself and supreme Brahma, and such an experience is also called Saguna Dhyana. இந்த மாதிரி ஒவ்வொரு இதுலயும் கொடுத்திருப்பாங்க. ஸோ அடுத்து மெடிடேஷன் ஆன் த சோலார் பிளக்ஸஸ். நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா சமாதி. சமாதி பொறுத்த வரைக்கும் இட் இஸ் a state of identification between the individual self and the supreme self. So the identity of individual self within the supreme self is also called as samadhi. இப்ப அடுத்து நெக்ஸ்ட் 5வது சாப்டர்ல ஒரு கொஸ்டின் கேட்கிறாரு அவருடைய பையன் சக்தி வியாசர் கிட்ட. இவ்வளவு எல்லாம் சொன்னீங்க, சரி, வாட் இஸ் பீயிங் born or destroyed and where its stays after death.
நம்மளுடைய உயிர் வந்து இறந்ததுக்கு அப்புறம் எங்க போகுது அப்படின்னு கேட்கிறார். So that very Atma, what is ever pure and ever peaceful when enjoined with the body is called Jiva. So which there is a transmigration, Jivatma pervade in different beings appears on one and many lives, moon reflection in the water. அதாவது இந்த உயிரானது பல இந்த பிறவி முடிஞ்சு அடுத்த பிறவி எடுக்கும் அப்படின்னு இவரு சொல்றாங்க. சோ இங்க ஜீவா இஸ் ஆல்சோ கால்டு சேத்ரன்ய, சேத்ரன்ய விபாக யோகம் அப்படின்னு நம்ம பகவத்கீதையில 13ஆம் சாப்டர் பார்ப்போம். இங்க வந்து பாடி ஜீவா அததான் வந்து இங்க உருவகப்படுத்துறாங்க. இதுல ஜீவாவுக்கு வந்து 4 ஸ்டேஜ் இருக்கும். அதாவது ஜாக்கிர அவஸ்தா, ஸ்வப்ன அவஸ்தா, சுசுப்தி அவஸ்தா, துரிய அவஸ்தா. அதாவது அவேக்கனிங் உணர்வு நிலை, எந்திரிக்கிறோம், அடுத்து வந்து கனவு நிலை, தூக்க நிலை, அப்புறம் இதுல இருந்து ரிலீஸ் ஆகுறது. இதே வந்து இந்த யூனிவர்ஸ் வந்து 5 விஷயமா இருக்கு. என்னென்னவா இருக்கு? போக்தா, போக்ய, புக்தி, போக்கியதாமா அண்ட் இந்திரிய. அதாவது செல்ஃப் என்ஜாயர், ஆப்ஜெக்ட், என்ஜாய்மெண்ட், பாடி, சென்ஸ் ஆர்கன். அடுத்து நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா ஹவு வி கேன் நோ த டைம் ஆஃப் ஃபைனல் டிஸ்ட்ரக்ஷன். அதாவது வந்து ஆஃப்டர் டிஸ்ட்ரக்ஷன் த பாடி த சோல் இஸ் லிமிட்டெட் பை சப்டில் அண்ட் காசல் பாடி ரிசைட் ஏர் ஆர் ஃபயர். இந்த உயிர் உடலை எரிச்ச மறுப்பாடு இது ஒண்ணு காற்றுல போயிருது, இல்லைன்னா கரைஞ்சிருது, அப்படியே ஸ்தூலமா அது வந்து போயிருது சப்டிலா. நோட், அக்கார்டிங் டு இந்தியன் தாட் there is a causal bodies ஈஸ்வரா, ஆத்மா அண்ட் பிரகிருதி. சோ இதுல இந்த பிரீத் வந்து மூவ் ஆகுறது எப்படின்னா 12 ராசிகள் பொறுத்துதான். அதாவது அந்த அதோட மூவ் அவுட்டும் அதோட கிரகங்கள் எந்த நிலையில இருக்குதோ அதை வச்சுதான். அதாவது ஒரு லைஃப் பாத்தீங்கன்னா ஒரு மனிதனோடது ஒன் லைஃப் ஸ்பேன் 100 வருஷம். இதுல 1 இயர் அப்படிங்கிறது 6 சீசனு. இதுல 6 சீசன்ல ஒரு சீசன் அப்படிங்கிறது ஒரு ரித்து, அது 2 மாசம். அந்த 2 மாசத்துல பாத்தீங்கன்னா 30 நாள் ஒரு மாசம், 12 ஒரு நாளைக்கு 12 ராசி. அதே மாதிரி ஒரு ராசிக்கு 5 கார்த்திகா, 1 கார்த்திகானா 24 மினிட்ஸ், அதுல 6 பிராணன் போகும். அதே மாதிரி 1 பிராணா இஸ் ஈக்குவல் டு 4 மினிட்ஸ், அது வந்து 6 பிரீத் அதுல போகும். அடுத்து நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா 12 ராசிகள். சோ 12 ராசிகள் உங்களுக்கு மேஷம், ரிஷபம், மிதுனம், கடகம், சிம்மம், கன்னி, துலாம், விருச்சிகம், தனுசு, மகரம், கும்பம், மீனம். ஓகேங்களா? சோ இதுல பாத்தீங்கன்னா ஒரு இது வந்து லெப்ட் சைட்ல போகும், அடுத்து வந்து ஸ்டேஷனரி சைன் ஆர் தென் த ரைட் சைடு. சிம்மம், கன்னி, துலாம், விருச்சிகம் வந்து ரைட் சைட்ல போறது. தனுசு, மகரம், கும்பம், மீனம் வந்து போத் நேச்சர்ஸ் ஆர் இந்த போத் சைடு. 2 பக்கம் லெஃப்ட்லயும் போகும், ரைட்லயும் போகுமா. அடுத்த கிரகாஸ் வந்து எங்க போகுது அப்படின்னு பாருங்க. ஈத்தர், வாயு, பஞ்சபதவக பூதஸ்ல. அதாவது மிடில் ஆஃப் த நோஸ், நோ பிளான் டிராவல். ஈத்தர்ல வந்து ஸ்கைல எந்த இதுவும் கிடையாது. அதே வாயுல பாத்தீங்கன்னா குருவும் ராகும் வந்து டிராவல் பண்றாங்க ஏர் எலமெண்ட்ல. அடுத்து வீனஸ் அண்ட் மார்ஸ், அவங்க இது வந்து டிராவல் பண்றாங்க ஃபயர் எலமெண்ட்ல. சாரி, அலாங் வித் ஏர் எலமெண்ட். இது கூட வந்து ஏரோட தான் இவங்க வந்து டிராவல் பண்றாங்க. சந்திரன் அண்ட் சனிச்சாரா, சத்ருகன், அது வந்து டிராவல் அலாங் வித் ஏர் எலமெண்ட். அடுத்து பூதா அண்டு ரவி, சன், அதாவது மெர்குரி அண்டு சன், அதுவும் வந்து டிராவல் ஆகுது எர்த்ல. ஸோ இந்த இது கூட ஒரு தடவை கொஸ்டின் கேட்டிருந்தாங்க, எந்த பிளான்ட் வந்து எந்த பூதாவுக்கு டிராவல் ஆகுது கூட அப்படின்னு. சோ இதுல பாத்தீங்கன்னா அந்த அப்ப ஏர் வந்து எல்லா இது கூட வந்துகிட்டே இருக்கும். ஏன்னா நம்ம பிராணன் வந்து ரொம்ப முக்கியங்கிறதுனால அது வந்துகிட்டே இருக்கும். அடுத்து நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா எந்தெந்த இது வந்து எந்த சைடு மூவ் ஆகுது அப்படிங்கிறது அதோட விளக்கம் தான் இது. நீங்க ஃப்ரீயா இருக்கிற நேரத்துல படிச்சுக்கோங்க. இன்கேஸ் வந்து இர்ரெகுலர் பிரீத்து கிரகாஸ் மூலியமா நமக்கு வருது அப்படின்னா என்ன ஆகும் அப்படின்னா, முதல் ராசி ஃபர்ஸ்ட் டே பாத்தீங்கன்னா இரிட்டேஷன் ஆஃப் மைண்ட், லாஸ் ஆஃப் அப்ஜெக்டிவ். செகண்ட் லாஸ் ஆஃப் மணி, 3 வந்து ட்ரபிள் இன் த ஜேர்னி, 4th வந்து லாஸ் ஆஃப் மணி. அடுத்து கோயிங் அஸ்ட்ராய் அண்ட் அப்டகல்ஸ், டிசீஸ், டெத், இந்த மாதிரி ஒவ்வொரு நாளுக்கு ஒவ்வொன்றா இன்க்ரீஸ் ஆகிக்கிட்டே போகும். அடுத்து நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா ஃபைனலா
வசிஷ்டர் கிட்ட சக்தி கேட்கிறார், ஹவு ஓவர் கம் த டெத் அப்படின்னு கேட்கிறார். வசிஷ்டர் சொல்றாரு, ஒரு நாள் டெய்லி வந்து அவர்களுடைய டியூட்டியை வந்து one should perform daily occasional duties enjoined by scriptures and reach the internal sphere through the practice of yoga and paramatma, and controlling prana one divided desire should perform japa and trataka without any expectation. அதாவது கர்ம யோக நெறிதான் இங்க. நீ எந்த பலனும் எதிர்பாராம உங்க இது பண்றோம். இப்ப நீங்க கிளாஸ்ன்னு சொன்னோம், 6 மணிக்கு நீங்க கரெக்டா வந்துட்டீங்க. உங்களுக்கு என்ன நோக்கம்? நம்ம படிக்கிறோம், ரிசல்ட் வந்து நல்ல ரிசல்ட்டா வரும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையில நம்ம படிக்கிறோம். அது மாதிரி. சோ நம்ம இங்க வந்து எதை பத்தி நம்ம கவலைப்பட தேவையில்லை. சோ ஐ டு நாட் ஃபைண்ட் த ரெமெடி ஆஃப் டெத் அதர் தென் த திரியம்பகா. சோ இதுல முக்கியமா எது அப்படின்னா ஜபா தாரகா. இதுல மெயினா வந்து ஓம வந்து உச்சரிக்கணும். எந்தவித சந்தேகமும் இல்லாமல், எந்தவித பற்றும் இல்லாமல் சொல்ற வேலையை மட்டும் அந்த ஓம் மந்திராவை உச்சரிச்சுக்கிட்டு இருந்தாவே நீங்க வந்து டெத்தை வந்து ஓவர் கம் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தன்னுடைய பையன்கிட்ட வசிஷ்டர் மகரிஷி வந்து சொல்லுவார். ஓகேங்களா? சோ இந்த மாதிரி வந்து இதை சொல்லிட்டு அவர் முடிக்கிறார். அடுத்து நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா ஃபைனல் டெக்ஸ்ட் வந்து யோக பீஜா. அதாவது வந்து 5வது யூனிட்ல இந்த பார்ட் 1 5.1 பிபிடில இருக்கக்கூடிய பார்ட் 1ல வந்து இது வந்து ஃபர்ஸ்ட், இதுதான் லாஸ்ட் 1. இப்ப ஏதாவது சந்தேகம் இருந்தா கேட்கலாங்க மேம். யோக பீஜா பொறுத்த வரைக்கும் இதுல வந்து லிசனர், இதுல பிரீச்சர், அதாவது வந்து அண்ட் காடஸ் பார்வதி who has become names of Asureshwari and some places listener. இங்க வீட்டுக்காரம்மா வந்து கணவர்கிட்ட டவுட் கேட்கிறாங்க, யோகா பத்தி டிஸ்கஸ் பண்றாங்க, பார்வதி தேவி. So in this work special emphasis has been given to pranayama. நீங்க நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, யோக பீஜா பொறுத்த வரைக்கும் பார்வதி தேவி சிஷ்யை, குரு வந்து சிவன். அடுத்து வந்து இதுல பிராணாயாமாவுக்கு தான் முக்கியமா இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறாங்க. அதே மாதிரி பிராணாயாமா இஸ் த பெஸ்ட் வே டு அட்டைன் த அல்டிமேட் ரியாலிட்டி. நீங்க மோட்சத்துக்கு போகணும் அப்படின்னா உங்களுக்கு பிராணாயாமா ரொம்ப முக்கியம். அதே மாதிரி ஃபர்ஸ்ட் இவர் என்ன பண்றாரு அப்படின்னா, நீங்க ஃபைனலா இறைவனை அடையறதுக்கும் இந்த பிராண ஜெயம் தான் தேவை. ஜெயம் அப்படின்னா வெற்றி அப்படின்னு வச்சுக்கலாம். நாம உடனே ஜெயம்னா உடனே ஜெயம் ரவி, அந்த ரவி நடிச்ச படத்துக்கு போயிடக்கூடாது. இங்க வந்து ஜெயம்னா அதுல ஜெயிக்கிறது. So he is Arthur has performed a prayer in the praise of Lord Shiva. ஃபர்ஸ்ட் வந்து நீங்க ஒரு விஷயம் நான் ஆல்ரெடி சொல்லி இருப்பேன், நம்ம ஹதயோகா டெக்ஸ்ட்ல குரு தான் ஃபர்ஸ்ட். குரு என்ன சொல்றாரோ அதை செஞ்சிடணும். ஸோ குரு வந்து முதல்ல சிவாவை வணங்குறாரு. he is a cause of creation. யார் அவரு? He is the cause of creation, existence, destruction of this universe, and therefore called by names of Jagannatha, விஸ்வரூபா, விஸ்வநாதா, விஸ்வவகிதா. ஓகேங்களா? இந்த மாதிரி பல பேர்களில் அவர் அழைக்கப்படுகிறார். இதுல நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா ஒரு நிமிஷம். He is the ocean of nectar of pity and karuna. அவர் வந்து எப்படியாப்பட்டவர்? கருணை கடவுள் அப்படின்னு சொல்லுவாங்கல்ல. சிவன் வந்து கருணை கடவுளாம். நீங்க உடனே சண்டைக்கு வந்துடக்கூடாது. சார் எங்கேயும் சார் எங்க ஆள சொல்லு, விஷ்ணு சொல்லல, சிவாதான். இது ஒரு தடவை இதெல்லாம் நடந்தது கிளாஸ்ல. அப்ப வந்து நீங்க எப்படி சிவனை மட்டும் சொல்றீங்க, விஷ்ணு வந்து கடவுள் இல்லையா அப்படின்னு ஒரு அம்மா சண்டைக்கு வந்துட்டாங்க. சோ இதுல வந்து இங்க நாம சொல்ற மாதிரி கருணை கடவுள், கடவுள் அப்படின்னாவே அவர் வந்து கருணை கடல் தான். அதுக்கு வந்து திருமால் தான் இருக்கணும், திருப்பதி ஏழுமலையான் தான் இருக்கணும்லாம் இல்ல, எல்லா சாமியும் கடவுள் தான். In response to the queries made by a Parvati, he preached in the system of yoga. ஓகேங்களா? இதுல வந்து சுருக்கமா சொல்லணும்னா 12 கொஸ்டின் கேட்கிறாங்க. இதெல்லாம் முன்னாடி கேட்டாங்க, எத்தனை வந்து கொஸ்டின்ஸ் கேட்டாங்க அப்படின்லாம் கேட்டாங்க. சோ இதுல ஃபர்ஸ்ட் 12 கொஸ்டின் வந்து டிஸ்கஸ் பண்றாங்க. ஒர்க் அண்ட் தி ரைட்டர் மேனேஜ்ட் பை ரிப்ளை திஸ் கொஸ்டின்ஸ் த்ரூ த ஹோலி வாய்ஸ் லார்ட் சிவா. அந்த 12 கொஸ்டினையுமே வந்து இறைவன் தன் திருவாய் மலர்ந்து சொல்றாரு. அதாவது திருவாய் வாய்கள் அவருடைய ஸ்பீச்ல இருந்து வருது, உதட்டிலிருந்து வெளியே வர்றது.
If he would the self emancipated from the sufferings, a pair of delusion, and what are the means of salvation? அப்படின்னா எப்படி வந்து இந்த சஃபரிங்ஸ்ல இருந்து இந்த ஹியூமன் வந்து வெளியே போறது? வாட் இஸ் மீன் பை சால்வேஷன்? மோட்சம்னா என்ன அப்படின்னு கேக்குறாங்க. நீங்க வந்து இதுக்கு வந்து பெஸ்ட் நீங்க இந்த தொல்லையில இருந்தெல்லாம் போகணும் அப்படின்னா கைவெள்ளியம் போறதுதான் பெஸ்ட். அதுக்கு வந்து நீங்க என்ன பண்ணணும்? நாத மார்க்கம் அல்லது சித்த மார்க்கம், நாத் மார்க்கம், அதாவது குரு கோரக்ஷநாத் இவங்க எல்லாம் அவங்க உருவாக்குனதுதான் நாத் பரம்பரா. அந்த நாத் பரம்பரையை தான் நீங்க ஃபாலோ பண்ணணும். அந்த மார்க்கத்தை ஃபாலோ பண்ணீங்கன்னா நீங்க மோட்சத்துக்கு போயிடலாம் அப்படின்னு சொல்றாங்க. சரி, how did the self with itself supreme God get the state of individual soul? இந்த இது வந்து எப்படி வந்து இந்த ஆத்மா, அதாவது இந்த கடவுள் அப்படிங்கிற அந்த சுய ஆத்மா, இது வந்து பரமாத்மா எப்படி இந்த மனிதனா உருவெடுக்குது அப்படின்னா, அகம்கார், இங்க வந்து அந்த சாங்கிய கான்செப்ட், அகம்கார் வந்து சேர்றப்ப நான் பிறந்துட்டேன் அப்படின்னு வந்துட்டாவே அங்க வேலை முடிஞ்சுது. அந்த பப்புல இருந்து வந்து பப்புள்ஸ் ரைஸ் ஆகுது. அந்த பப்புள்ஸ் ரைஸ் ஆகி அதுல இருந்து அகம்கார் வருது. அகம்கார்ல இருந்து 5 எலமெண்ட், 7 தாதுஸ், 3 குணங்கள் சேர்ந்து பிரகிருதி வந்து பிறந்து வந்து உக்காந்து இருக்குது. இப்ப நம்ம பேசிக்கிட்டு இருக்கிறோம். இதுதான் இப்படிதான் பிறக்கிறோம். ஓகேங்களா? அடுத்து பாருங்க. சரி, என்னுடைய அறியாமைதான் வந்து இந்த பிரச்சனைக்கெல்லாம் காரணம்னு சொல்றீங்க. அப்ப வந்து நான் யோகத்துக்கு முக்திக்கு போகணும்னு சொல்றீங்க. அது எதனால? அறிவால போகணும்னு சொல்றீங்க. அப்ப இதுல எனக்கு யோகாவுக்கு என்ன வேலை அப்படின்னு அந்த அம்மா கேக்குது. அப்ப வந்து அவர் சொல்றாரு, அதாவது வந்து by yoga practice the person becomes self illumination and devoid of all patience, like all imperfection such as a desire, anger, fear and etc. they give the knowledge. ஓகேங்களா? நமக்கு வந்து இந்த நாலேஜே, அதாவது அறியாமையினால நாம தப்பு பண்றோம். ஆனா வந்து இதுல ஒரு சில விஷயங்கள் வந்து நம்ம இந்த உலகியல் இன்பங்கள் வந்து நம்மள சோகத்துக்கு கொண்டு போயிரும். அதாவது பற்று, கோபம், அந்த காமம், லோபம், மதம், ஆச்சரியம் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த பழி பாவங்கள் வந்து நம்மளை கொண்டுட்டு போயிரும். இதெல்லாம் தடுக்கணும்னா நீ வந்து உனக்கு நாலேஜ் இருந்தா மட்டும்தான் நீ அதை பண்ண முடியும். அந்த ஒரு குரு இருந்தாதான் அதை கண்ட்ரோல் பண்ண முடியும் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. அதாவது முந்தா நேத்துன்னு நினைக்கிறேன், ஒருத்தர் வந்து நான் இந்த ராமகிருஷ்ணரோட இதை அனுப்புவாங்க. சோ ஒழுக்கமின்மை என்பது அது வந்து செயல் கிடையாது, கடைபிடிக்க வேண்டியவை ஒன்று அப்படிங்கிறார். ஒழுக்கம். சோ ஒழுக்கம் விழுப்பம் தரலாம், ஒழுக்கம் உயிரினும் ஓம்பப்படும் அப்படின்னு திருவள்ளுவர் சொல்றாரு. சோ நமக்கு ஒழுக்கம் தான் ரொம்ப சிறந்தது. தட் இஸ் a discipline. அது ஒரு டிசிப்ளின். So if ignorance is something different from the evils like anger, desire, etc. அப்ப ignoranceனா என்ன? The self of perfect is always but the perfection is two kind. அதாவது சர்க்குணம், நிர்குணம். நாம் ஆல்ரெடி சொன்னோம், சர்க்குணம் நிர்குணம்னு 2 சொன்னோம் அந்த மெடிடேஷன்ல. வித் அட்ரிபியூட், வித்தவுட் அட்ரிபியூட். So having attribute means achieved activeness. The emergence of ego when the ignorance is formed, emergence of ego bride attachment to take the form of activity with which jiva is involved in worldly attainment. அடுத்து நான் அட்ரிபியூட் பாத்தீங்கன்னா, இங்க செல்ஃப் டிவைட் இந்த இம்பர்ஃபெக்ஷன் லைக் ஈகோ, அட்டாச்மெண்ட் எக்ஸெட்ரா, கம்ப்ளீட்லி ஃப்ரீ ஃப்ரம் தர் அவேர்னஸ் த்ரூ த யோக சாதனா. இந்த இது எதுவுமே இல்லாம நான் வேலையை செய்யறேன், இதுல எனக்கு பற்றும் வேண்டாம், ஒண்ணும் வேண்டாம், எனக்கு ரிசல்ட் வர்றது வரட்டும் அப்படிங்கிற மாதிரி இந்த யோக சாதனைகள் மூலியமா அந்த செயலை நம்ம செஞ்சுட்டு போறது. நீங்க பகவான் வந்து அதுதான் சொல்லுவார் பகவத்கீதையில, நீ வந்து மெத்தனமும் இன்றி மித்திரையும் அதிமித்திரையும் இன்றி யோகத்தில் ஈடுபடுவாய் அப்படின்னு அர்ஜுனன் கிட்ட சொல்லுவார். நீ வந்து வேகமாவும் போக வேண்டாம், ஸ்லோவாவும் வர வேண்டாம், உன்னுடைய கடமையை வந்து நீ யோகத்துல நீ பணியாற்று, உனக்கு நான் வந்து அதற்கான பலன் உனக்கு நிச்சயம் கிடைக்கும் அப்படிம்பாங்க. இந்த பழைய பாட்டு எம்ஜிஆர் பாட்டுல ஒண்ணு வரும்,
மன்னிக்கணும், கண்ணதாசன் பாட்டுல நினைப்பதெல்லாம் நடந்து விட்டால் அப்படின்னு ஒரு பாட்டு. இன்றைய நாளை உனக்கு வச்சுக்கிட்டு நாளைக்கு நாளை வந்து இறைவனுக்கு அர்ப்பணிச்சுடு அப்படிம்பாங்க. மயக்கமா கலக்கமா அப்படின்னு ஒரு அழகான பாட்டு, கண்ணதாசனோட பாட்டு. சோ அந்த பாட்டுல வர்ற மாதிரி நம்ம இன்றைக்கு வந்து நம்ம கரெக்டா அன்னைக்கு நாளை நம்ம கரெக்டா பயன்படுத்தினாவும் போதும். அதை விட்டுட்டு நம்ம அடுத்தது போக தேவையில்லை. சரி, நீங்க யோக பீஜாவில ஒரு விஷயம், முக்கியமான விஷயம் தெரிஞ்சுக்கணும். ஞானி பெரியாளா யோகி பெரியாளானா இங்க யோகி தான் பெரியாளு, ஞானி பெரியாளு கிடையாது. அது ஏன் அப்படின்னா அது பாருங்க, இப்ப வரும் பாருங்க. On the one hand, ஞானி has been described as inferior up to yogi. On other hand, it has also been accepted that nothing remain unknown for ஞானி in this world. So then why is it a soul that a ஞானி does not attain liberation? அதாவது வந்து யோகியை விட ஞானி வந்து பெஸ்ட் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. ஆனா வந்து இவர் ஞானி வந்து எல்லாமே his other hand is had been accepted that nothing remain unknown for me. அவருக்கு எல்லாமே தெரியும். ஞானி அப்படிங்கிறவர் யாரு, எல்லாமே அவருக்கு தெரியும். சோ அப்ப ஏன் ஆனா அவரு இதுல அட்டன் பண்ணல மோட்சத்தை அப்படின்னு கேக்குறப்ப அதுக்கு சொல்றாங்க, the knowledge become helpful to get in salvation by யோக சாதனா. அந்த அறிவு இருந்தாதான் நீங்க அந்த யோக சாதனைகள் மூலியமா மோட்சத்துக்கு போக முடியும். The practice of yoga practice of an action, knowledge is an instrument and liberation is the result. So no result can be obtained without any action. Thus knowledge alone cannot lead to salvation without yoga sadhana. So yogi will attain moksha in some birth, but ஞானி will take many birth. ஓகேங்களா? இந்த யோகி என்ன பண்ணுவாரு, ஒரே மோட்சத்துல ஒரே பர்த்ல மோட்சத்தை அட்டன் பண்ணிடுவாரு. ஆனா இந்த ஞானி வந்து அவர் பல பிறப்பு எடுப்பாரு தன்னுடைய இதெல்லாம் கம்ப்ளீட் பண்றதுக்கு, அதாவது தன்னுடைய ப்ராசஸ கம்ப்ளீட் பண்றதுக்கு. சோ அதனால வந்து யோக சாதனா இஸ் மச் சுப்பீரியர் டு ஞான சாதனா. இந்த கொஸ்டின் கூட கேட்கலாம். சரி, அடுத்து பாருங்க, how does yogi behave and how does he attain liberation after giving up this body? So the body yogi who has attained victory over இந்திரியம், அதாவது தன்னுடைய புலன்கள், மனம், புத்தி, ஆங்கர், டிசையர் இதெல்லாமே வென்றதுக்கு அப்புறம் he is a very strong. அதே மாதிரி அவர் அந்த யோகி என்ன பண்றாரு, நாடி சுத்தி பண்றப்ப தேகம் ஜெயத், அதாவது burning the body. So the fire of yoga gradually burn the impurities of body and 7 elements. சப்த தாதுக்கள் உங்களுக்கு ரசம், ரத்தம், மஜ்ஜை அப்படின்னு சொல்லக்கூடியது. Then the elements like earth and water etc. So நாடி சுத்தி நம்ம பண்றப்ப என்ன ஆகும், உங்களுக்கு ஆல்ரெடி நம்ம சொல்லி இருப்போம், அந்த இது ஹங்கர், த்ரஸ்ட் இதெல்லாம் போயிரும். அதே மாதிரி நாடிஸ் உங்களுக்கு பியூரிஃபை ஆயிரும், பாடி லீன் ஆயிரும். இந்த பெனிஃபிட்ஸ் எல்லாம் நாம சொல்லி இருப்போம். அது போல ஆஃப்டர் த பியூரிஃபிகேஷன் ஆஃப் நாடிஸ் அண்ட் அவேக்கனிங் ஆஃப் குண்டலினி, the penetration of Brahma and Vishnu Rudra Granthi takes place. ஆல்ரெடி ஹதயோக பிரதிபிகால நான் சொல்லியிருப்பேன், பிரம்ம கிரந்தி, ருத்ர கிரந்தி இதெல்லாம் பியர்ஸ் ஆகிதான் அந்த குண்டலினி வந்து ரைஸ் ஆகும். அடுத்து பாருங்க, சரி இதுல மாதிரி இந்த மாதிரி பண்றப்ப இந்த அப் டு வாட் த ஸ்டேட் ஆஃப் அந்த ஞானி ரீச் ஆகுற எந்த ஸ்டேட்டுக்கு தான் இப்ப போவார், எந்த ஸ்டேஜ்ல இருப்பாரு. So ஞானி takes next birth according to God bad or bad karmas and he is liberated within the help of yogi. So இங்க ஞானியே வந்து யோகியோட ஹெல்ப்ல தான் வந்து மோட்சத்துக்கு போறாருங்க. அத மெயினா அங்க சொல்றாரு. அடுத்து பாருங்க, சோ ஃபைனலா இந்த மாதிரி வந்து எப்படி வந்து யோகி வந்து ஒரே பர்த்ல லிபரேஷன் அட்டன் பண்றது, ஏன் ஞானி வந்து மெனி பர்த் போறாரு அப்படிங்கிறப்ப, மேன் வித் விஸ்டம் அப்டைன்ட் யோகா வித் ரோல் ஆஃப் ப்ரீவியஸ் பர்த். அதாவது முன்னாடி போன ஜென்மத்துல அந்த கனெக்ஷன்ல இருந்தது நமக்கு இந்த கனெக்ஷன்லயும் தொடரும் யோகா பொறுத்த வரைக்கும், புரியுதுங்களா? அதனாலதான் நம்ம எல்லாம் வந்து இந்த ஜென்மத்துல யோகா படிச்சுக்கிட்டு இருக்கிற மாதிரி இருக்கு. 100 வருஷத்துல போன ஜென்மத்துல நம்ம யோகா படிச்சிருப்போம், அதனால அதோட கன்ஃபியூஷன் தான் இப்ப வருது. சோ வாட் இஸ் த யோகா, யோகானா என்னப்பா, அதோட ப்ரொசீஜர் என்னப்பா
அது எப்படி how one does acquire salvation through the yoga. So union of prana and apana called as yoga. After purification of after purification of nadis, the practitioner should perform kumbhaka, practicing surya bedan, ujjayi, சீத்தலி, பஸ்திரிகா, பிராணாயாமாலாம் பண்றப்ப along with மூணு பந்தா, மகாபந்தா, மூலபந்தா, ஜலேந்திர பந்தா, இத மூணையும் சைமல்டேனியஸா பிராக்டிஸ் பண்றப்ப இங்க பிராணாயாமா அது கூட வந்து பேலன்ஸ்டு டயட், அதாவது மித ஆகாரம், ஃபுட். On reaching this stage, air flows even in Chandra and Surya nadis. This is called as yoga. ஓகேங்களா? இந்த மாதிரி நமக்கு பிராணா அண்ட் அப்பானா மேல ரைஸ் ஆகுறப்ப சந்திர நாடி சூரிய நாடியில மூவ் ஆகுறதுக்கு பேரு தான் வந்து யோகா. புரிஞ்சுதுங்களா? இதுல ஏதாவது சந்தேகம் இருக்குதா? அதே யோகா டெஃபினிஷன், அதே இதுதான் இங்க சொல்றாங்க. நம்ம உடனே புதுசா அப்படி என்னப்பா பெரிய யோகா அப்படின்லாம் இல்ல, நம்ம அதே யோகா தான் இங்கேயும் சொல்றாங்க திரும்ப. சோ இதுல 4 சிஸ்டம் ஆஃப் யோகா: மந்திர யோகா, லய யோகா, ஹத யோகா, ராஜ யோகா. ஓகேங்களா? சோ இந்த 4 யோகாவும் சேர்த்துனா அதுக்கு பேரு மகா யோகா. ஓகேங்களா? மந்திர யோகம் அப்படின்னா ரிப்பீட் த மந்திர சோகம் இஸ் கால்ட் அஸ் மந்திர யோகா. அதே மாதிரி இண்டிவிஜுவல் சோல் வந்து அட்டைன் ஒன்னன்ஸ் வித் சுப்ரீம் காட் சேத்ரன்யா. சேத்ரா இஸ் சேத்ரன்யாவோட போய் சேர்றதா லய யோகம். சன்னு 3 2 கம்பைன் பண்ணா அதுக்கு பேரு ஹத யோகா. டெவலப்பிங் ஒன்னன்ஸ் பிட்வீன் த ரஜஸ் அண்ட் ரக்தஸ் 7, அதுக்கு பேர் வந்து ராஜயோகா. சோ திஸ் இஸ் த அடுத்து காகநாதா, மார்கநாதா அப்படின்னு மார்க்கடமாதா அப்படின்னு 2 இருக்கும். அதாவது வந்து நல்ல டீச்சரை வந்து கரெக்டான டீச்சரை பிடிச்சி யோக சாதனாவை ஒரே பர்த்ல நீங்க யோகாவை ஃபாலோ பண்ணி இறைவனை அடைஞ்சிடலாம். அது மர்கட மாதா. எப்படி அப்படின்னா, குரங்கு குட்டி இருக்குது பாத்தீங்களா? சின்ன குரங்கு குட்டி வந்து பெரிய தாய் குரங்கு குட்டி வந்து கழுத்தை பிடிச்சி தொங்கிக்கிட்டே இருக்கும். அது எங்க போனாலும் அது விடாது. இது மரத்துக்கு இந்த பெரிய குரங்கு என்ன பண்ணும், மரத்துக்கு மரம் தாவும், அங்க ஜம்ப் ஆகும், இங்க ஜம்ப் ஆகும். ஆனா இது கீழே டப்புனு விழும், ஓடி போய் டப்புனு பிடிச்சி அதோட தாய் குரங்க பிடிச்சிட்டு ஏறி போய்கிட்டே இருக்கும். அது மாதிரி நம்ம அந்த ஒர்த்தி டீச்சர் யோகா சாதனை கரெக்டா ஃபைண்ட் அவுட் பண்ணி அந்த டீச்சரை வந்து நம்ம பிடிச்சிக்கணும். அந்த குருவை வந்து நம்ம இந்த மங்கி மாதிரி பிடிச்சிக்கணும். அது எந்த குருவனாலும் சரி, உங்க பர்சனல் லைஃப் எதுனாலும் அந்த மாதிரி நம்ம பிடிச்சிக்கிட்டு நம்ம போய் இறைவனை அடையறதுக்கான இதுதான் வந்து மர்கட மாதா. அதே வந்து அப்ரோப்ரியேட் குவாலிட்டிஸ்ல ஒரு ஒர்த்தி டீச்சர் இல்லாம அவன் ப்ராக்டிஸ் பண்ணாம அத வந்து கொஞ்சம் ராங்கா பண்ணி இது பண்றப்ப 1 to 2 or 3 பர்த் வந்து போகுது. அதுக்கு பேரு காக்கமாதா. ஓகேங்களா? அடுத்து நெக்ஸ்ட், இதனால் என்ன சித்திஸ் வரும் அப்படின்னா, சித்திஸ் எல்லாம் முக்கியம் கிடையாது யோகிக்கு. இங்க டிசீஸ் எல்லாம் டிசப்பியர் ஆயிரும், அதுல இருந்து எனர்ஜி வந்து கிரியேட் ஆயிரும். இதுவே சித்திஸ் தான் அப்படிங்கிறாங்க இங்க. ஓகேங்களா? சோ நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா ஒரு கம்பாரிசன் டேபிள் போட்டிருப்போம். இந்த மாதிரி வந்து நீங்க போட்டு உட்காந்து படிக்கணும். இன்னும் நமக்கு வந்து சித்த எஸ்எஸ்பி, எஸ்எஸ், ஜிஎஸ் இன்னும் ஒரு 3 டெக்ஸ்ட் இருக்குது. அந்த 3 டெக்ஸ்ட் பார்த்தோமா நமக்கு ஈஸியா முடிஞ்சிடும். ஓகேங்களா? வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன் ஐயா. ஐயா வாழ்க வளமுடன் ஐயா. வாழ்க வளமுடன்.